லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 தமிழ் புத்தாண்டு பிறக்கப் போகிறது. வருகின்ற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி என்று பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம். ஐயா, அந்த வருடாந்திர பலன்கள் எப்படி சொல்லப்படுகின்றன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். வருடாந்திர பலன்கள் வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு, ராகு, கேது, சனி ஆகிய 4 கிரகங்களை முக்கியமாக வச்சு சொல்லப்படுகிறது. மாதாந்திர கிரகங்கள் மாதம் மாறிக்கிட்டே இருக்கும். சந்திரன் 4 கிரகம், 2.25 நாளைக்கு ஒரு தடவை சந்திரன் மாறுவார். ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை சூரியன் மாறுவார். 1.5 மாதங்களுக்கு ஒரு முறை செவ்வாய் மாறுவார். 20 to 25 நாட்களுக்குள்ளாகவே புதன், சுக்கிரன் போன்றவர்கள் மாறிடுவாங்க. அப்போ அந்த வருட பலன்கள் அப்படிங்கிறது ஒரு 12 ராசிக்காரர்களை எப்படி பாதிக்கிறது, எப்படி சாதகத்தை கொடுக்கிறது என்பது குரு பகவானாலும் ராகு, கேதுக்கள் மற்றும் சனி பகவானாலும் ஒரு தீர்க்கமாக சொல்லக்கூடிய ஒன்று. இந்த தமிழ் புத்தாண்டுல என்னென்ன பலன்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டின் ஆரம்பத்திலேயே ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கின்ற அதே நேரத்தில் ஒரு 45 நாட்களுக்குள்ளாகவே ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குதுங்க. குருப்பெயர்ச்சி கடகத்தில் இந்த தடவை வரக்கூடியது. அதாவது உச்சம் என்கின்ற ஒரு நிலைமை. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே உச்சம் என்கின்ற அதி உன்னத உயர்நிலையை அடையக்கூடிய ஒரு குரு பகவான் இப்போது ஜூன் மாதம் 2ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறந்த ஒரு 40-45 நாட்களுக்குள்ளாகவே அவர் அதி உன்னதம் என்கின்ற ஒரு பலத்தை அடைகிறார். அதே நேரத்தில் ஒரு 3 மாதம் கழிச்சு அவர் அதிசாரமாக திரும்ப வந்து அடுத்த வீட்டிற்கு போய்விட்டு மீண்டும் திரும்புவார். ஆனாலும் இந்த ஆண்டின் பெரும்பகுதி நாட்கள் அனைத்திலுமே குரு பகவான் பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. பெரிய அளவில் நல்லா இருக்கக்கூடியதுன்னா, குரு வலுத்தாலே உலகத்தில் இருக்கிற மனுஷங்க, ஜனங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்துடைய ஒரு அடிப்படை கோட்பாடு. ஆகவே அதன் அடிப்படையில் பார்த்தா 12 ராசிக்காரர்களுக்கும் நல்லவைகளை அதிகமாக செய்யக்கூடிய அமைப்புல குரு பயிற்சி கண்டிப்பா இருக்குதுங்க. அதனை அடுத்து சனி பயிற்சி ஏதாவது ஒன்றுன்னு பார்த்தா, மீன வீடு என்று சொல்லப்படக்கூடிய காலபுருஷனுடைய கடைசி இறுதி வீடான மீன வீட்டில் இந்த வருடம் முழுக்கவே கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்க மீன வீட்டில் தான் இவர் இருக்கிறார். காலபுருஷனுடைய 12ஆம் வீடு என்று சொல்லப்படக்கூடிய கடைநிலை வீட்டில் மீனத்தில் சனி பகவான் இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்க இருக்க, டிசம்பர் 5ஆம் தேதி ஒரு 6-7 மாதங்களுக்கு பிறகு டிசம்பர் 5ஆம் தேதி ராகு, கேதுக்கள் இப்போது இருக்கக்கூடிய இந்த கும்பம், சிம்மத்தை விடுத்து அப்படியே கடக மகரத்தில் வர்றாங்க. இதுதாங்க இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகள். இந்த முக்கியமான இந்த 3 கிரக பயிற்சிகளும், சனி பயிற்சி இல்லை, மற்ற 2 ராகு, கேது, குரு பயிற்சி, அதன் மூலமாக 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட நன்மைகள், ஒரு சாதகமற்ற தன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தமிழ் புத்தாண்டுல நம்ம சொல்ல போறோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டின் ஆரம்பத்தில் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் அப்புறம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி இதுல மாறுறார், 8ல் போய் மாறுறார். ராசிநாதன் 8ல் மறைஞ்சா ஏதாவது கெடுதல் நடந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது. உச்சத்தை அடைகிறார். 12 வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே அடையக்கூடிய உச்சத்தை அடைவதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள், புதிய தொழில் ஆரம்பம், எல்லாவற்றிலும் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு அமைப்பு, மதிப்பு, அதைவிட அந்தஸ்து, கௌரவம், உயர்ந்தவர்களோடு தொடர்புகள், மந்திரிமார்கள், எம்எல்ஏக்கள், முதலமைச்சர்கள், பிரதமர்கள், ஜனாதிபதிகள் இவர்களை போய் பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் அருமையா இருக்கக்கூடிய அருமையான நல்ல தமிழ் புத்தாண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கும். இப்போ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 2ஆம் இடத்துல வந்துருவாருங்க ஐயா, அவர் ஏதாவது ஒரு கெடுதலை பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. கடந்த காலத்துல வெளிநாடு, வெளிமாநிலம் போக முடியாமல் இருந்தவர்கள் இந்த தொழிலில், மிக முக்கியமான ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், ஆனால் அந்த தொழிலை நடத்த முடியலன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக, ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களின் மூலமாக, வெளிநாடு வெளிமாநிலம் மூலமாக இந்த ராகு கேதுக்கள் பெரிய நற்பலனை செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு.
எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இப்போது கண்டிப்பாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம்னா நம்ம ஒன்று செய்ய போக அது வேற ஒன்றாக மாறி ஆனால் கடைசியில் நல்லதாக முடிகிறது. 8ஆம் இடத்துல கேள யோகம் என்கின்ற குரு கேது சேர்க்கை டிசம்பர் மாதத்திற்கு பிறகு நடக்கப் போகிறது என்பதால் முதல் 6 மாதங்கள் சுமாராக இருந்தாலும் கூட பிற்பகுதி 6 மாதங்கள் தமிழ் புத்தாண்டு நல்ல விதமாகவே தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. ஜென்மச்சனியில இருந்த மாதிரியான 2018, 19, 20 இருந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் இனிமேல் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வராது. அந்த மாதிரியான பழைய கஷ்ட நஷ்டங்களை நீங்க நினைச்சே பார்க்க வேண்டாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 8, 12ஆம் இடங்கள் இப்போது சுபத்துவத்தை அடைய போவதால் மேற்கு நாடுகளுக்கு போகணும், விசா கிடைக்கல. கிழக்கு நாடுகளுக்கு படிக்க போகணும், அதில் ஒரு தடை இருக்குது. அப்பா அம்மா என்னை தனியாக அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க. அல்லது கவர்மெண்ட்லேயே விசா கிடைக்கல, பாஸ்போர்ட் கிடைக்கல. இந்த மாதிரியான சிக்கல்கள் இருப்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து 2 மாதங்களுக்கு பிறகு அந்த விசா சிக்கல்கள்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்கின்ற வார்த்தை இந்த 1 வருஷத்திற்கு கடல் தாண்டியோ 6 தாண்டியோ நல்ல விதமாக ஒரு பண வரவுகள் வரக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க. சகோதரர்களால் இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள், குறிப்பாக தம்பி தங்கைகளால் இதுவரைக்கும் ஒரு ஒத்துழையாமை ஒரு அமைப்பு, தங்கச்சிக்கு வாழ்க்கை நல்லா இல்லை, தம்பிக்கு வாழ்க்கை நல்லா இல்லை, ஹெல்த்து நல்லா இல்லை, நானே தான் அண்ணா அக்காவா இருந்து அவங்களுக்கு எதையாவது செய்ய வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில இருந்து வந்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அவர்கள் நன்றாக இருப்பதை பார்க்கக்கூடிய அமைப்பு, அவர்களுக்கு எதையாவது செய்து கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு தனுசுக்கு ஒரு புதிய மாற்றம் ஏற்படக்கூடிய அருமையான தமிழ் புத்தாண்டாக அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்திலையும் நிம்மதி இருக்கும். தனுசு ராசிக்கார சகோதரிகளுக்கும் இயல்பான நல்ல வாழ்க்கை, மன அழுத்தம் தீரக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க 2026 தமிழ் புத்தாண்டு.